Jackie Cinemas. Unbiased Cinema Review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கு ட்ரிபியூட் வீடியோ. அவர் இன்று இறைவனடி சேர்ந்தார். ஆக்சுவலாக இந்த எபிசோடு அவருடைய முதல் படமான முள்ளும் மலரும்ல பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனை தான் இந்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். திரைமொழியை மிக இயல்பாக எடுத்து முதல் படத்திலே எடுத்த ஒரு கலைஞன். ஏன் திரைமொழியை இயல்பாக எடுத்த கலைஞன் அப்படின்னு நான் மகேந்திரன் சாரை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் 78 பார்த்தீங்கன்னா பிஷும் 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 இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் காளி ஒருத்தனை போட்டு அடிக்கிறத பார்த்தீங்கன்னா எட்டருந்து ஒரு லாங் ஷாட்டில் போட்டு குமுறு சும்மா கை கலப்புனா எப்படி இருக்குமோ அப்படி தான் கை கலப்பு இருக்கும். அதுதான் சண்டை. ஸோ அதை மிக இயல்பாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பார். ஸோ முள்ளும் மலரும் 1978 அந்த படமும் அவருடைய முதல் படமும் கூட. அதில் ஒரு எல்லா சினிமே பார்த்து செஞ்சுருப்பாங்க. பேசுகிற டயலாக்லேருந்து மிக உணர்வுபூர்வமாக எல்லா ஆர்டிஸ்டும் அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு காட்சி எப்படி கம்போஸ் பண்ணணும், அந்த காட்சிக்கு எந்த இடத்துல இசைக்கு உயிர் ஊட்டணும், எந்த இடத்துல ஆர்டிஸ்ட் அவே போகணும், எந்த கம்போசிஷன், இதெல்லாம் ரொம்ப பார்த்து இந்த திரைப்படத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் 3 லெஜெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒன்று மகேந்திரன் அண்டு இளையராஜா, அதுக்கப்புறம் பாலு மகேந்திரா. அது எல்லாத்தை விட இந்த படத்தில் உயிர் கொடுத்த ஆர்டிஸ்ட் ரஜினி, அதுக்கப்புறம் ஷோபா, அதுக்கப்புறம் படாபட் ஜெயலட்சுமி. இவங்க 3 பேரும் போட்டி போட்டு தன்னுடைய நடிப்பை வழங்கியிருப்பாங்க. முள்ளும் மலரும் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற ஒரு டயலாக் என்னென்னா, 2 கையும் 2 காலும் போனாலும் இந்த காலி பொழைச்சிக்குவான் சார், அவன் கெட்ட பையன் சார் அப்படின்ற மாதிரி டயலாக் ரஜினி பேசுவார். அந்த டயலாக் தான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லுவாங்க. முள்ளு மலரும்னா இந்த டயலாக் தான் சொல்லுவாங்க, இந்த சீனை தான் சொல்லுவாங்க. எப்படி பாசமலர் அண்ணன் தங்கைக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மூவி, அந்த மாதிரி அண்ணன் தங்கைக்கு ஒரு பாசமான ஒரு திரைப்படம் எதுனா அது இந்த படம் தான், முள்ளு மலரும் தான். ஆனால் ஏதோ முள்ளு மலரும் பெரிய அளவில் பேசப்படவே இல்லை. ஆனால் அதில் அவ்வளோ அற்புதமான காட்சியை வச்சுருப்பார். இந்த அண்ணன் தங்கைக்கான அந்த பண்டல் எங்கேருந்து உருவாங்க ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வச்சுருப்பார். மேலே கழக்குத்தாடி தங்கச்சியை மேலே உச்சாணி கொம்பில் வச்சு இந்த குழந்தை அனாத குழந்தை செத்தா என்ன பொழைச்சா என்னன்ற மாதிரி சொல்லி கீழே விட்றப்ப, கீழே பையன் மோளம் வாச்சிருக்கிறப்ப கீழே விழும்பொழுது டக்குன்னு போய் குழந்தைய கூட்டுன்னு ஓடுவான், தங்கச்சியை கூட்டுட்டு. இதுக்கு மேலே இந்த தொழிலை செஞ்சு தான் நம்ம வைத்த வளர்க்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா உயிர் முனையில் தங்கச்சியை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிழக்குத்தாடித்தனமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து போகிற தன் தங்கச்சியினுடைய உடமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற அண்ணனாக அந்த குட்டி பையன்லேருந்தே காமிச்சிருப்பாங்க. கெட்ட பயசார் காளி தான் எல்லோரும் முள்ளு மலர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சீன் கம்போசிஷன் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அண்ணன் தங்கைக்கான பாசமலருக்கு அடுத்தபடியான அண்ணன் தங்கை என்னாலும் சரி, பாசமலருக்கு இணையாக கூட அதை பேசலாம். என்ன செய்யணும்னா, சரத்பாபு இன்ஜினியராக ரஜினிக்கு வந்திருப்பார். அவர் ரஜினி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வருவார். அப்போ என்னென்னா, ரஜினி பற்றி இன்னும் விசாரிக்கணுன்றதுக்காக காளி எப்படின்னு கேட்குறப்ப ஒரு கேரக்டர் சொல்லும், இந்த மாதிரி காளி உமனேஸ்வரு தங்கச்சி பட்டினி போட்டு அவன் மட்டுன்னு 3 சீட்டு விளையாடுவான், ஊரை சுற்றுவான், ஆச்சா போச்சான்னு அவன் சொல்லிவிட்டு, சார் அவனை விஞ்ச் ஆப்ரேட்டராக நீக்கிடுங்க சார், என் தம்பி கூட படித்து சும்மா தான் சார் இருக்கான்னு சொல்லுவான். அப்போ சரத்பாபு சொல்லுவார், எனக்கு தம்பியே இல்லாத கிளார்க்கு யாராவது ஆஃபீஸில் இருக்காங்களான்னு கேட்பார். ஏன் சார்? நான் இல்லை, காளியை பற்றின உண்மையான விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பஞ்சு வைப்பார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சீனில் தான் என்னென்னா, காளி போட்டு பின்னு பெடல் எடுப்பான் ஒரு கேரக்டர் ஒருத்தனை. ஏன் காளி அந்தளவுக்கு அடிக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் கூட இருக்கிற அந்த அல்ல கைங்க, அந்த ஏற்றி விட்ற கையில் என்ன சொல்லலாம், அண்ணா நீ அடிச்சது சூப்பர்ண்ணா, நீ அவன் செஞ்ச தப்புக்கு நீ கொடுத்த தண்டனை சரிண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வருவாங்க. தடுத்து அந்த சண்டையை கூட்டின்னு வர்றது அவ்வளோ இயல்பாக இருக்குங்க. நீங்கள் ஊரில் சண்டை நடந்து நீங்கள் கைகலப்பு நடந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ஒரு கோஷம் அந்த பக்கம் இழுத்துன்னு தரத்தரணும், இந்த பக்கம் ஒருத்தவங்க தரத்தரன்னு இழுத்துன்னு வருவாங்க. இந்த மாதிரி ரஜினியை அந்த சண்டையிலேருந்து பிரித்து ஈர்த்துட்டு வருவாங்க பாருங்க. அந்த சீன் அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அப்போ காளி மூஞ்ச கழிட்டு இருக்கப்ப அவருடைய அல்லக்கைங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கோம். அண்ணா அவன் பண்ணதுக்கு நீ செஞ்சது சரிதாண்ணா, அவன் அந்த இன்னும் கூட நீ அவனை உதச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அண்ணா அவன் என்னென்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்கும். என்னென்னா, காளி எது செஞ்சாலும் கேட்க முடியாது, அவன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததே கேட்க முடியும். அதுதான் அந்த கேரக்டர். அப்படி தான் அந்த கேரக்டர் அந்த ஊரில் இருந்தது. ஸோ அப்போ கேட்கும்பொழுது அந்த கேரக்டர் அப்போ தான் சொல்லும், என்னை பற்றி இல்லாத மூலம் தான் அந்த புறம்போக்கு நாய் இன்ஜினியர்கிட்ட போய் வத்தி வச்சுருக்கிறான், ஏன் அவனை அடித்தேன் அப்படின்றதுக்கு காரணம் அப்போ தான் வருது. சரி வத்தி வச்சா அடிச்சிட்டான், அதுக்கு இப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு படம் பார்க்குற நம்மளுக்குலாம் ஒரு கேள்வி வரும். ஏன்னா அண்ணன் தங்க போய் சண்டை சச்சரவில் ஈடுபட்டுட்டான்ற ஒரு மன வருத்தத்தில் தங்கச்சிக்காரி இருக்கிறா. அண்ணன் ஏன் அடிச்சான்றது கேட்கறதுக்கு இருக்கிறா. ஏன்னா யாருக்குமே தெரியும் ஏன் வச்சா எதுக்கு வச்சானே. ஸோ தங்கச்சிக்காரியும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறா, அல்ல கைகளும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா,
நாங்களாம் வந்து அனாதையாக இந்த ஊருக்கு வந்தோன்னு சொன்னான். ஆமாம், நான் யாரும் இல்லைன்னு சொன்னால் நானும் என் தங்கச்சி அனாதையாக தான் வந்தோம், சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தோம். இவங்க ஆத்தாக்காரிக்கிட்ட போய் நான் நின்னனா அப்படின்லாம் கேட்டுட்டு, டேய் நான் அதுக்கெல்லாம் கூட நான் வருத்தப்படலடா, நான் அதுக்கெல்லாம் கூட அவனை அடிக்கலடா, ஆனால் என் தங்கச்சியை வந்து நான் பட்டினி போட்டுட்டு நான் ஊரை சுற்றினேன்னு சொன்னான் பற்றியாடா, அதுதானே எனக்கு தாங்க முடியல, அதனால தானே அவனை போட்டு அப்படி அடித்தேன். என்னைக்கு என் வள்ளி பட்டினியாக கிடக்கிறாளோ அன்னைக்கு இந்த காளி செத்துட்டா அப்படின்ட்டு போகிற அந்த சீன் வந்து நிஜமாலுமே சொல்கிறேன், அது வந்து ஒரு கூஸ் பம்ஸான ஒரு சீனுங்க. யூ காண்ட் இமேஜின், இப்படி வந்து ஒரு அண்ணங்காரன் அவன் தங்கச்சி மேலே இவ்வளோ ஒரு பாசத்தை வைக்க முடியுமா? இது நீங்கள் காளி கெட்ட பயசார காளி ஒரு ஸ்டைலாக சொல்கிறது. இது என்னன்னா, என் தங்கச்சி பட்டினியாக இருக்கும்பொழுது அந்த காளி செத்துனாடா, இது என்ன மாதிரியான ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடு? அப்போ அது அந்த கேரக்டர் எந்த அளவு உள்ளார அந்த வள்ளி உட்காந்து இருக்கணும், அந்த தங்கச்சி உட்காந்துருந்தா அந்த தங்கச்சி அம்மாவாக பார்த்தா ஒரு தெய்வமாக பார்த்தா அந்த வார்த்தையை அவன் விடுவான். ஏன் வள்ளியை பட்டினி போட்டு சுத்தணும்னு சொன்னான் பார்த்தியாடா அப்படின்றது. அந்த வள்ளின்ற அந்த கேரக்டர் வந்து அந்த உருவம், அந்த வாட் எ ஃபீல், அதுதான் இந்த படத்தில் வந்து முக்கியமான சீன். நான் இப்பயும் சொல்கிறேன், பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா இந்த சீனை நீங்கள் வந்து நிச்சயமாக சொல்லணும். நிறைய பேர் கெட்ட பயசார காளி தான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் நிறைய சீன் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். பட் இந்த சீன் வந்து எக்ஸ்ட்ராடினரி சீன். தங்கச்சியோட பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த சீன் பிடிக்கும், அண்ணனோட பிறந்த அத்தனை தங்கச்சிகளும் இந்த படம் பிடிக்கும், இந்த சீன் பிடிக்கும். ஸோ இது வந்து மகேந்திரன் சார் பண்ண அந்த கதை வந்து உமாச்சந்திரன் தான், ஆனால் திரைக்கதையும் வசனம் எழுது வந்து மகேந்திரன் சார். இந்த சீன் வந்து அப்படி ஒரு சீன், அதை கேட்டது அவன் தங்கச்சி கண்ணில் கரகரன்னு தண்ணி ஊற்றும் பாருங்க. வாட் எ லவ்லி சீன். சாதாரணமாக இன்ஜினியர்கிட்ட வந்து போட்டு கொடுத்தவொன்னு அடிச்சிருந்தா அவன் வந்து ஒரு நாளில் 2 நாள் திரும்பிடுவான். தங்கச்சியை பட்டினி போட்டு ஊரை சுற்றினன்ற அந்த வார்த்தையை கேட்டதுனால தான் அவன் அடித்தான். அதனால தான் அவன் வந்து 3 மாதத்துக்கு மேலே அவன் வந்து தேறி வரணுன்றதை வந்து இன்ஜினியர்கிட்ட போய் ஒருத்தன் சொல்லுவான். 3 இடத்துல கைமுறிவு, 3 மாதம் அவன் தேறி வர்றதுக்கு அப்படின்னுவான். அப்புறம் தான் கூட்டு வந்து இன்ஜினியர் வந்து காளியை கூட்டு விசாரிப்பாப்புல. ஸோ அது வரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 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 3 மாதத்துக்கான அடி எதுக்கு அடித்தான் அப்படின்ற ஒரு உண்மை தான், தான் தங்கச்சியை பட்டினி போட்டு நான் சுத்துட்டேன் அப்படின்றத வந்து பொறுக்க முடியாமல் அடித்தான் அப்படின்றதுக்கான சீன் தான் அது. ஃபண்டாஸ்டிக் சீன். நீங்கள் வேணால் திரும்ப முள்ளுமலர் அந்த சீனை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பாசமலருக்கு நிகரான ஒரு அற்புதமான அண்ணன் தங்கை சீன் அது. பெஸ்ட் சீன் ஆஃப் தமிழ் சினிமான்னு ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சீன் வந்து இடம்பெறும். இயக்குனர் மகேந்திரன் காலத்தால் அழியாத நிறைய படைப்புகள் கொடுத்திருந்தாலும் முள்ளுமலரும் அதுவும் இந்த பர்டிகுலர் சீன் வந்து பரவலாக பேசப்படாவிட்டாலும் இந்த சீனை வந்து இந்த நேரத்தில் சொல்கிறது அவருக்கு உரிய அஞ்சலியாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். மீண்டும் வேறொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.